பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்திய பகுதிகளில் காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஆய்வு செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் பாகிஸ்தான் அத்துமீறி தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. துப்பாக்கிச் சூடு, மிசைல் தாக்குதல், பாலிஸ்டிக் தாக்குதல் உள்ளிட்ட பல தாக்குதலை நடத்தி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களுடைய வீடுகள், கடைகள் சேதமடைந்திருப்பதோடு அப்பாவி மக்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அது அதிக தாக்குதலுக்குள்ளான இடமாக உரி பகுதி பார்க்கப்படுகின்றது. வடக்கு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிராமமாக உரி பகுதிக்கு பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உரி பகுதிக்கு நேரில் சென்று அங்கு தற்போது இருக்கக்கூடிய கள சூழலை அவர் ஆய்வு செய்து வருகிறார். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் சென்றிருக்கக்கூடிய பகுதி லஹாமா என்னும் கிராமம். பாகிஸ்தானுடைய தாக்குதலில் எந்த அளவுக்கு அங்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக கடைகள், வீடுகள் எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவர் ஆய்வு செய்ததோடு கள நிலவரத்தையும் பாதுகாப்பையும் கூட அவர் ஆய்வு செய்து வருகின்றார். மேலும் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களையும் கூட அவர் நேரில் சந்தித்து அவர்களின் அனுபவங்களை கேட்டு அவர்களுக்கு ஆய்வு செய்திருக்கிறார். அவர்களுக்கு தேவையான உதவிகளை கூட வழங்குவோம் என்ற உறுதியும் அவர் கொடுத்திருக்கிறார். இவை தவிர பாதுகாப்பு படையினரோடு ஆலோசனை நடத்துவதற்காகவும் அவர் உரிக்கு சென்றிருக்கிறார். ஒரு விஷயம், ஒன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்பது, அவர்களுக்கான உத்தரவாதத்தை வழங்குவது, என்னென்ன வசதிகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது, இன்னும் என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் அவர் ஆய்வு செய்கிறார். மற்றொன்று, களத்தில் துணிச்சலாக நின்று போராடி வரக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுவது, அவர்களுக்கு சாலிடாரிட்டியை காட்டுவது ஆகியவற்றின் அடிப்படையில் தற்போது உரி பகுதிக்கு நேரில் சென்று ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Professor Dhanapalan College of Science and Management, OMR Parur. Admissions open. Apply now.